ஹாய் பிரசாத், ஹாய் பிரபு. இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, நாளைக்கு இந்தியா அயர்லாந்து ஆட போறாங்க. அந்த மேட்சோட ப்ரிவ்யூ. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 3 மேட்ச். அதுல வந்து காலைல ஒரு மேட்ச் நடந்துருச்சு. ஆப்கானிஸ்தானும் உகாண்டாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைடு. அந்த பையன் ஃபரூக்கி வந்து என்ன சிரோன சிங்ப்பா, அந்த ஸ்விங் போட்டா மற்ற டீம்ல என்ன பண்ணுவாங்க தெரியல. அவங்க ஸ்கூல்ல வந்து வெஸ்ட் இண்டீஸும் நியூசிலாண்டும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேம் லைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்றது ரொம்ப பயணமா இருந்தது. சரி, அடுத்த மேட்ச் பார்க்கலாம் பார்த்தா ஒரு மேட்ச் மழையில நிறுத்திட்டாங்க. கண்டினியூ பண்ணுவாங்களாவே தெரியல. இன்னொன்று மேட்ச் அந்த பிச்சு என்ன பிச்சுன்னா இவங்க ஆடின பிச்சு, யூஎஸும் கேரளா ஆடின பிச்சு. அந்த பிச்சில் அந்த மாதிரி போலிங் போட்டுன்னு இருக்காங்க நெதர்லாந்து. அவர் வேன்பிக் அந்த மாதிரி பயங்கரமான ஸ்ப்ரிங் அந்த இவரு கிங்மா கண்ணாடி போட்டுன்னு ஓடின்னு போட்டுன்னு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கவே இப்பெல்லாம் பண்ண முடியுமாடா? அதுவும் 140 கிட்ட போட்டுன்னு இருக்காரு. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அசோசியேஷன் நேஷன்ஸ் எல்லாருமே நாங்களும் இருக்கோம்டா, எங்களாலே ஏதாச்சும் பண்ண முடியும்டா அப்படின்னு காட்டுற மாதிரி பண்றாங்க. அதான் ஆல்ரெடி அதனால நாளைக்கும் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்தியா அயர்லாந்து மேட்ச்ல. அதை பற்றி நானும் பிரபு நிறையவே பேசிட்டோம். அதனால வந்து பிரசாத் ஸ்டார்ட் பண்ணட்டும். நாளைக்கு மேட்ச் ப்ரிவ்யூ பிளஸ் இன்னைக்கு மேட்சோட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். போலாம் பிரபு. சாரி. இன்னைக்கு யுகாண்டா வந்து ஆக்சுவலா பார்த்தேன். அவங்க எல்லாம் வந்து இந்த லெவல்ல வந்து கிரிக்கெட் ஆடுறதே அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய விக்டரி தான். ஸோ இதே அவங்களுக்கு பெரிய விக்டரி. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இல்லாம வந்து ஆடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடுறது பெரிய விக்டரி. நிறைய கடந்து வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் ரிசல்ட் விட அவங்க இன்னைக்கு ஆடினது ஒரு பெரிய விக்டரி ஃபார் த கண்ட்ரி. லாட் ஆஃப் இயர்ஸ் டு கம். இதெல்லாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணோம். யுகாண்டாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எங்களாலும் முடியும், நாங்களும் நல்லா ஆடப்படியோ எங்களாலையும் வந்து ஸ்டெப் அப் பண்ணாங்க. இந்தியா கண்ட்ரி அட் ஹையஸ்ட் லெவல்ல போய் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது இன்னைக்கு மேட்ச் நான் வந்து மழைனால நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். நேபாள் வர்சஸ் நெதர்லாந்து போயிட்டு இருக்கு. டூ ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ். ஏன்னா நேபாள் கூட ஒரு நல்ல ஒரு பவுலிங் சைட், தே ஹேவ் குட் பவுலர்ஸ் ஆல்சோ. ஸோ அது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கேம் முடிஞ்சோன்னு தான் சொல்ல முடியும். நாளைக்கோட கேம் வந்து இந்தியா வர்சஸ் அயர்லாந்து வந்து ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கானுங்க. எப்படி இந்தியா ஓப்பனிங் வந்து என்ன பண்ண போறாங்க? விராட் கோலி ஆடுவாரா, இல்லாட்டி எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் ஆடுவாங்களா, இல்லாட்டி ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். என்ன பேஸ் காம்பினேஷன்? ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா போறாங்களா, இல்லாட்டி தேர் கெட்டிங் இன் அன் எக்ஸ்ட்ரா பேசர் ஆஃப் முகமது சிராஜா? ஒரு ஸ்பின்னர் ஆடுறாங்களா, 2 ஸ்பின்னர் ஆடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க. அவர் அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் ஆடலாம் நாளைக்கு. பிகாஸ் அயர்லாந்து தே பிளே பேஸ் போலிங் பெட்டர் தேன் ஸ்பின்னு சொல்லுவேன். பட் நம்ம அந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் அந்த சவுத் ஆப்பிரிக்கா கேம் பார்த்தோம். ரொம்ப பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா இருந்தது. ஸோ அந்த விக்கெட் கொடுத்தா இவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஓப்பனிங் வந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம். ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆடினாங்கன்னா 2 பேருமே மெயின் பிளேயர்ஸ். ஸோ 2 பேருமே வந்து ஒரு மாதிரி ஆடினா யாரா நிக்கணும் தான் பார்ப்போம். பட் இப்போ எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து ஜாலியா ஆடலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு பவுலிங் தான் சும்மா மேல தூக்கி ஸ்விங் போடுவாங்க. நல்லா சுத்தலாம் அவரு. ஸோ நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a great game of cricket. அசோசியேட் டீம் நல்லா பண்ணிருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் தேவ் நாட் கிராஸ்ட் எனி அப்செட். நாளைக்கும் கண்டிப்பா அந்த அப்செட்லாம் நடக்காது. மேபி அயர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான் வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பி a convincing இந்தியன் விக்டரி. ஓகே, வேற ஏதாச்சும் பாயிண்ட் இல்ல, வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா? வேற எதுக்கு? ஐ திங்க் அவ்வளவுதான். அது மேபி இல்ல யார் நல்லா விளையாடுவாங்க, ஐ ஃபீல் நாளைக்கு அயர்லாந்து அசோசியேட் கண்ட்ரிஸோட ஐ திங்க் ரோஹித் சர்மா மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சர்வை பண்ணாதான் ரோஹித் சர்மா ஆடிடுவாரு. சூரியகுமார் யாதவ் அகைன் கேன் பிளே வெல். ரிஷப் பந்த் நல்லா ஆடுவாரு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் கிடைச்சா நல்லா ஆடுவாரு. அண்ட் ஐ திங்க் போலிங் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வில் பி a key. நல்லா போடுவாரு அந்த லென்த், ஹிட்டிங் த ஹார்ட் லென்த். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா போடுவாரு. எக்ஸைட்டட் டு சி ஹவு ஹர்ஷதீப் சிங் பர்ஃபார்ம்ஸ் வித் த பால். அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த லெஃப்ட் ஆர்ம் சீம் நல்லா, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. ஸோ அந்த ஸ்விங்கிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் கொடுத்தா அவருக்கு அப்படியே கையில ஒரு பிளாட்டர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவரு ஹர்திக் பாண்டியா அகைன் எப்படி சிப் பண்றாரு அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ ஓவராலா எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங்ல அண்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அந்த இனிஷியலா கொஞ்சம் ஓவர் கம் பண்ணாருன்னா அவர் ஆடுவாரு. அண்ட் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ரிஷப் பந்த் பேட்டிங். ஓகே பிரபு. அதான் ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஏன் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னா, நேத்தே நானும் விக்கி ப்ரோ அதான் பேசியிருந்தோம். ஏன்னா அவருக்கு மேட்ச் ப்ராக்டிஸும் இல்லை, பிளஸ் அவர் வந்துட்டு நெட்ஸ்லயும் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி அவர் ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேபி இது ஒரு வேர்ல்டு கப் பிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆட விட்டுருந்துருக்கலாம். பட் அப்படி ஆட விடாதனால மேபி கோலி அண்ட் ரோஹித் ஓப்பன்
பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட தாட். பிளஸ் மிடில் ஆர்டர்ல வந்துட்டு அந்த ஆங்கர் ரோல் பிளே பண்ண யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் ரோஹித் கோலி இறங்கிட்டாங்கன்னா ஓப்பனிங் அந்த ஜெய்ஸ்வால் ஸ்பாட்டை சாம்சனை கொடுத்து சாம்சன் வந்துட்டு ஒரு ஷீட் ஆங்கரா வந்துட்டு மிடில் ஆர்டர்ல பிளே பண்ணுவாரு அப்படிங்கிறது என்னோட தாட்டு. பிகாஸ் ஏன்னா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் தான். நீங்க ஸ்கை எடுத்துக்கோங்க, பாண்டியா எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்துட்டு பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்களே தவிர அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அந்த நின்று ஆடுறது அதுக்கான இல்லை. ஸோ மேபி அதனால எடுப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஜட்டுவா அண்ட் குல்தீப் மட்டும்தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன் சீயிங் வார்ம் அப் மேட்சாகவும் இருக்கட்டும், இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்சாகவும் இருக்கட்டும், பேஸ் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி சிராஜ், ஹர்ஷதீப், பும்ரா 3 பேரையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிளேயிங் வித் தேர் என்ன சொல்றது பேஸ் தான் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்தை பில்டப் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்கும். அண்ட் ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் அதான் மேபி ஜெய்ஸ்வால் ஆடினார்னா சாம்சனுக்கு சான்ஸ் இருக்காது. ஜெய்ஸ்வால் ஆடினா ஆட்டோமேட்டிக்கா கோலி வந்துட்டு கீழே வந்து அந்த ஆங்கர் ரோல் பண்ணுவாரு. ஸோ மேபி அதுக்கும் கூட சான்ஸ் இருக்கு. மேபி ஜெய்ஸ்வாலை ஓப்பனிங் இறக்கி விட்டு கோலி வந்துட்டு அந்த ஆங்கர் ரோல், ஏன்னா டவுன் த இயர்ஸ் பார்த்துருக்கோம் கோலி எப்பவுமே வந்துட்டு இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் தான் மேட்சே மாத்துவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ரோஹித்தும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்கிட்டு கோலி கூட அந்த ஆங்கர் ரோல் எடுத்துக்கிட்டு நம்பர் 3 வந்து ஆடலாம். அண்ட் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அயர்லாண்டும் வந்துட்டு ஒரு நல்ல பேட்டிங் சைடு, பால் ஸ்டெர்லிங்கா இருக்கட்டும், ஆண்ட்ரூ பால்பிரினா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அந்த கடைசியில மார்க் கிடையாது, அந்த கடைசி லோயர் ஆர்டர் வரைக்கும் நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களையும் கொஞ்சம் இது பண்ண முடியாது. நாளைக்கு அயர்லாந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா அவங்க T20 சீரீஸஸ் தான் நிறைய விளையாண்டுட்டு வராங்க கம்பேர் டு மற்ற டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் விட அவங்களுக்கு மோஸ்ட்லி T20 சீரீஸ் தான் வருது. ஸோ அப்படி இருக்கிறதுனால மேபி அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். 2020 அவங்க ரெகுலரா பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறனால. அண்ட் அசோசியேட் நேஷன்ஸ் பத்தி பேசும்போது காலையில ஆக்சுவலி உகாண்டா வந்துட்டு நல்ல ஒரு கம்பேக் பண்ணாங்க. 154 ஃபார் நோலாஸ் இருந்த ஆப்கானிஸ்தானை வந்துட்டு 20 ஓவர்ஸ்ல திரும்ப 184க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது பெரிய விஷயம். ஸோ அதெல்லாமே அவங்க ஒரு மாரல் விக்டரி எடுத்துப்பாங்க. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்ல என்னென்னலாம் இது பண்ணணும், நல்லதா என்ன பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச் நேபாள் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதே தான். நேபாள் பவுலிங் அட்டாக்கும் நல்ல பவுலிங் அட்டாக், திரும்ப வந்துட்டு அவங்க ஃபைட் பேக் பண்ணலாம். பட் ஆக்சுவலி நான் பார்க்கும்போது 10 overs 53 for 4 இருந்தாங்க. மேபி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு நம்ம பார்த்துட்டு வரோம், 130 140 அடிச்சாலே கஷ்டமா இருக்கு. ஸோ மேபி ஒரு 140 150 அடிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஃபைட் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேபாள் கிட்ட இருந்து. அண்ட் ஸ்காட்லாண்டுமே வந்துட்டு நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 6 overs 51 வித்வுட் லாஸ், நல்ல ஸ்கோர் தான், மழைனால மேட்ச் நின்றுச்சு. ஸோ மேபி அதுவும் கூட ஒரு நல்ல டைட் மேட்சா இருக்கும். இங்கிலாந்து ஸ்காட்லாந்து டார்பி எப்பவுமே அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கிலாந்து வந்துட்டு கொஞ்சம் ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றது டவுன் தி இயர்ஸ் பார்த்துருக்கும். ஸோ மேபி அந்த மேட்ச்ல கூட ஸ்காட்லாந்து ஒரு நல்ல சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ யா பார்ப்போம். ஓகே, கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் மேட்சும் உடனே பேசணும். நல்ல புல் பேக். அதில் வேற அவங்களோட லைன் அப்ல பாக்குறப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. ஓப்பனர்ஸ் ஆனா மட்டும்தான். சப்போஸ் அவங்க சொதப்பிட்டாங்கன்னா பின்னாடி யாருமே இல்லை. ஆனா பவுலிங் மட்டும் வச்சுன்னு இருக்காங்க ஒரு 6 பேர் நல்ல பவுலரு சூப்பரா போடுற மாதிரி. அப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஆடணும். ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்கோர், ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் அதுக்கு ஓப்பனர்ஸ் பிக் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த நெக்ஸ்ட் 2 மேட்சும் ஆல்ரெடி பேசிட்டோம். நிறைய டீம் நிறைய கொலாப்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. எல்லாமே பிச்சை பொறுத்து இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்லோவா இருக்கு, இங்க பேஸ் சறுக்கு முறுக்குன்னு போகுது. ஸோ யாரு எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்துல கூட கஷ்டமா போடுவாங்க போல இருக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட. கொஞ்சம் யோசிச்சு கேன் வில்லியம்சன் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் தான் ரொம்ப டீசெண்டா ஆடுவாரு. மிச்சலாம் நம்ம டீமே நடிக்கிறவங்க ஓப்பனிங் யாருமே டீசென்ட்லாம் ஆட மாட்டாங்க. ஒன்னு கேன் வில்லியம்சன் இல்லை டேரன் மிச்சல். அந்த ஒரு கிளாஸ் கேம் ஆடுறவங்களால தான் அங்க ஆட முடியும். இல்லைன்னா கவுண்டர் அட்டாக் பரவாயில்ல, வந்தா மழை போனா இது அப்படின்னு கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அப்படி ஆனா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இவரு பிரபு பேசினால இன்னும் ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் பண்ணணும்னு இருக்கேன் அயர்லாந்து பத்தி. அயர்லாந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்கள வந்து பேட்ஸ்மேன்ல ஸ்டெர்லிங், பால்பர்னி, ஹாரிஸ் டெக்டர், லாரி டக்கர், அப்புறம் ஜார்ஜ் டாக்ரெல், அதுக்கப்புறம் ரோஸ் அடே, நல்ல ஒரு 6 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. இன்னும் போலிங்ல மெக்கார்த்தி, அப்புறம் வந்து இவரு மார்க் அடே, ஜார்ஜ் லிட்டில், அதுக்கப்புறம் வந்து டாக்ரெல் இருக்காரு. வேற ஒரு புது பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் யூஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட ஸ்பின் வீக்கா இருந்தது. இந்த டைம் யாரோ புதுசா ஒரு லெக் ஸ்பின்னர் யாரோ கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் பேர் பார்த்தேன், கரெக்டா ஞாபகம் வரல. அதனால வேணா அவரை வச்சும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கன்ஃபார்ம் ஒரு டஃப் மேட்சா தான் போகும். அதனால ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. எங்கிட்ட லாஸ்ட் எண்டிங்க்கு ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன். இதை சொல்லியா முடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டாயம் போடணும் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுமா? அவ்வளவுதான். ஐம் டன். லைக் நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பீ a convincing victory for India. அவ்வளவுதான். நீங்க ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.
இந்தியா எப்போ வேர்ல்டு கப் வின் பண்ணோம்னா, மறுபடியும் சொல்றதுதான், எப்போ ஆர்சிபிக்கு அவங்க ஃபேன்ஸ் ஒரு மேட்ச்ல ஸ்டாண்ட்ஸ்ல எம்டியா வச்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐசிசி டோர்னமெண்ட் டேட்டை தள்ளி வைக்காம ஐசிசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணும். இப்ப பாருங்க, மழை வந்துன்னு இருக்கு. இதே ஐசிசி டோர்னமெண்ட் ஏப்ரல் மேல வந்துட்டா மழை வந்திருக்குமா? இப்ப என்னமா இந்தியா காய்ச்சினா 2023 வேர்ல்டு கப் அப்படிதான் பண்ணாங்க. ஐபிஎல் இருக்குன்னு சொல்லிட்டு அக்டோபர்ல கொண்டு போய் வச்சாங்க. 2021, 22, 19 எல்லா வேர்ல்டு கப் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா எப்போ இந்த ஐபிஎல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நிறுத்துறாங்களோ அப்பதான் கப் அடிப்பாங்க. இந்த வாட்டி அடிக்க மாட்டாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கோங்க. இல்ல ஆக்சுவலா லைக் அதான் நான் நேத்தே அதான் பேசணும். அந்த ஃபேன் வார்ஸ், அந்த ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிளேயர் நல்லா பண்ணா வந்துட்டு இன்னொரு பிளேயர் ஃபேன்ஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க வந்துட்டு இவங்களை புள்ளி பண்றாங்க. ஸோ தப்பு கிடையாது. பட் நேற்று விக்கி ப்ரோவும் சொன்னாரு, விராட் கோலி ரோஹித் சர்மாவோட அந்த ஃபேன் பேஸ் ஃபைட்லாம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்து வர சுப்மன் கில்க்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு, இல்ல ருத்துராஜ் கைக்வாடுக்கு ஒரு ஃபேண்டம் இன்னும் கிரியேட் ஆகல. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு அந்த ஃபேன் வார்ஸ் அதெல்லாம் இல்லாம ஒரு இந்தியா அப்படி, ஏன்னா 2007க்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கம்பீருக்குன்னு ஃபேன் பேஸோ, கங்குலிக்குன்னு ஃபேன் பேஸோ அந்த மாதிரி தனியா கிடையாது. இவர் பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காம, அவர் பெர்ஃபார்ம் பண்ணா இவங்களுக்கு பிடிக்காம அப்படின்னு இருந்தது கிடையாது. ஸோ டவுன் தி இயர்ஸ்ல அது ஆனதுக்கு காரணமே ஐபிஎல் தான். அதுவும் அந்த 2013க்கு அப்புறம் எப்போ வந்துட்டு கோலி வந்துட்டு ஆர்சிபி கேப்டன்சியும் ரோஹித் எம்ஐக்கு கேப்டன்சியும் எடுத்தாங்களோ, தப்பு கிடையாது, நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஃபேன் வந்துட்டு ஒரு வார் கிரியேட் பண்ணி அதனாலே தான் வந்துட்டு பாதி இது போயிடுச்சு. எப்போ ஒரு வழியா தோனி அந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவோட அந்த ஃபேன் பேஸ் வந்துட்டு கொஞ்சம் இதுவாகி அமைதியானாங்கன்னா, அவர் கிஷோர் ப்ரோ சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிரைஸ் பண்றேன்ட்டு இன்னொருத்தரை வந்துட்டு ரொம்ப தாழ்வா பேசுறாங்க. அது ரொம்ப தப்பு. நேத்து சொல்லியிருந்தேன், ஆஸ்திரேலியாவிலயோ இங்கிலாந்துலயோ இந்த பிளேயர் நல்லா பண்ணலன்னா அவங்க வந்துட்டு இவங்களை திட்டுறது கிடையாது. வார்னர் நல்லா பண்ணலன்னா ஸ்மித் ஃபேன்ஸ் வார்னரை திட்டுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி என்னைக்கு வந்துட்டு ஒரு நார்மலா ஓகே இந்தியா டீமுக்காக ஆடுறோம், ஸோ இந்தியன்ஸ் வி ஹவ் டு சப்போர்ட். எல்லாம் 11 பேர் 15 பேர் ஸ்குவாட்ல இருக்கிற 15 பேர் இந்தியாவுக்காக தான் ஆடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஒருத்தனுக்கு பேட் டே வந்தா இன்னொருத்தன் வந்து சப்போர்ட் பண்றானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் நம்மளோட சப்போர்ட் கொடுத்தா அவன் இன்னும் பெட்டர் ஆவான் அப்படிங்கறதான் வந்துட்டு தாட்டே தவிர மற்றபடி வெறும் இல்லை. அதே மாதிரிதான் ஐபிஎல் நீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நடத்திக்கலாம். ஐபிஎல் வேர்ல்டு கப்புங்கிறப்போ அது வந்துட்டு ஒரு ஐசிசி ஒரு மேஜர் டோர்னமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்காக நீங்க ஐபிஎல் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அது லைக் என்ன சொல்றது, ஐசிசியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வேற. ஐபிஎல் நடக்கிற டைம்ல எந்த இன்டர்நேஷனல் பிக்சர்ஸும் வைக்கிறது இல்லை. ஸோ அதனால அவங்க அந்த ஏப்ரல் மேங்கிறத வந்துட்டு ஒரு லாக் பண்ணிக்கிட்டாங்க, அதுலயே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மேபி அப்கமிங் இயர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்ன சொல்றது, கப் அடிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த வெயிட் ப்ரொலாங் ஆகிக்கிட்டே இருக்கும். 11 வருஷம் 15 வருஷம், அப்புறம் 83ல அடிச்சுட்டு 2011ல அடிச்ச மாதிரி பெரிய ஒரு கேப் தான் ஒரு நடுவுல. இந்தியாக்கு 2 மேட்ச் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. பாகிஸ்தான் வின் பண்ணி உள்ள போயிடுவாங்க. இப்ப 4 மேட்ச் மழை வந்துருது, அப்போ ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். திடீர்னு அயர்லாந்து ஆடுற 2 மேட்ச், மற்ற 2 மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க ஒரு மேட்ச் நடக்காம போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட தோத்துடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க இந்தியா? அயர்லாந்து கிட்ட ஜெயிச்சாகணும், 2 ரன்ல ஜெயிக்கணும். இல்ல நீங்க இவ்வளவு பேசுறதுலாம் எதுக்கு? அயர்லாந்து மேட்ச் பத்தி பேசலாம், அயர்லாந்து மேட்ச் பத்தி பேசலாம். எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லாம் ஓகே தான். ஏன்னா இது வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன். இது எல்லா கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த விண்டோல வைக்கிறாங்க. இட்ஸ் கலெக்டிவ் டிசிஷன் தான். ஐபிஎல் ஆடுறா, நம்மளும் ஐபிஎல் ஆடுறோம், எல்லாருமே ஐபிஎல் ஆடுறாங்க. அவங்களுக்கும் அது இம்பாக்ட் ஆகும்ல, அவங்களுக்கும் இம்பாக்ட் ஆகுமா இல்லையா? ஒரே நிமிஷம், 2011ல ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச். வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் நடந்தது, வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் நடந்தது. அப்புறமா ஏன் மாத்தினாங்க? இது அவர் சொன்ன மாதிரி 2013 தான். அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஐபிஎல்காக வேர்ல்ட் கப்பே மாத்திட்டு இருக்காங்க. மழை வந்துருச்சுன்னா மேட்ச் நடக்காம போயிருங்க உங்களுக்கு. ஐபிஎல்ல வந்து எல்லா டீம்ஸும் விளையாடுறாங்க. பேட் கமிங்ஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன் விளையாடுறாரு, சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் விளையாடுறாங்க, இங்கிலீஷ் பீப்புள் விளையாடுறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க லாஸ்ட் 2 மேட்ச் ஆடல. சோ இது எல்லாருக்குமே தான் அஃபெக்ட் ஆகுது. சோ இது இந்தியாவுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இந்தியா தோத்தானா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பேட் பிளேயர். இது இந்தியா தோத்தானா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்தியாஸ் லேக் ஆஃப் காம்பிடன்சி. நான் வந்து அவ்வளவு தூரம் போகல. இந்தியா இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு வின் அண்ட் இந்தியா இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஷட் தம் அவுட் ஆஃப் சம் கிரிட்டிக்ஸ். அது ஐ அம் பீயிங் வெரி கிளியர் திஸ் டைம். ஐ அம் பீயிங் வெரி கிளியர்.
Of course, it may backfire me, but I don't care about it. This time, India is going to win because Kohli last tournament, Rohit Sharma last tournament, November 19 just miss ஆயிருக்கு. And we are playing some great brand of cricket. இந்த மாதிரி ஒரு brand of cricket எந்த country ஆடுறாங்க எனக்கு புரியல. 19 ஆல்மோஸ்ட் எடுத்தோம், 23 ஃபைனல்ஸ் வந்திருக்கோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி நல்லா பண்ணோம், எல்லாமே நம்ம நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பிளே ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கோம். பட் we not able to win this, but I'm pretty confident that இந்த தடவை வந்து India is going to cross the line. But I know it is very early, but I hope and I pray that they do the same. If they lose, அவ்வளவுதான் 13 இந்தியா லாக்கா இருக்காங்க, பிளேயிங் டீம் லாக்கா இருக்கு, 50 மார்க் கார்ட்னா பேசுவேன். பாத்துக்கலாம், வெதர் வந்து நம்ம கையில இல்ல. ஐபிஎல்லே ஒரு கேம் வாஷ் அவுட் ஆச்சு, அந்த வெதர் தாங்க நம்ம முன்னாடி இருக்கணும். இப்போ இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மேட்ச் எடுத்துக்கோங்க, மேட்ச் டிரா ஆயிடுச்சுன்னா 1 பாயிண்ட். அப்புறம் ஸ்காட்லாந்து சப்போஸ் தெரியாம ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு உள்ள போயிடுவாங்க, இங்கிலாந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்தியா உள்ள வந்தா போதும். இந்தியா மேட்ச் மழை வந்துச்சுன்னா பண்ணிக்குவோம், ஆஸ்திரேலியா நடக்குதுங்க. அதெல்லாம் இவனுங்க பாகிஸ்தானே ஓட போறானுங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த மேட்ச்லாம் பாப்போம். இந்தியா வின் பண்றாங்க, நான் தோக்குது வின் பண்றது நான் பேசவே இல்லைங்க. மழை வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். அந்த ஒரு பாயிண்ட் சரி, ஐபிஎலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது போல ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்றேன். 2019 அப்படிதான் நடந்தது, தேவையில்லாம எடுத்து எங்கேயோ வச்சாங்க. 19 வேர்ல்டு கப் அப்படிதான் பண்ணாங்க இங்கிலாந்து. இந்தியா மழை பெஞ்சனால தானே செகண்ட் டைம் ஆடினாங்க. அதெல்லாம் முன்னாடியே கரெக்டா வச்சுட்டா எப்ப நடக்கணுமோ அந்த சீசன்ல இருந்துச்சுனாலும் அது ஒரு ஃப்ளோல போயிருக்கோம்ல. அதுக்காக தான் நான் அந்த ஸ்டேட்மெண்டே வச்சேன். எப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது என்னன்னா, இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைமே இல்ல. இப்ப மே மாசம் முடிக்கிறீங்க, ஜூன் மாசம் டோர்னமெண்ட் அவதியில கிளம்பி போறீங்க. உங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் அப்படிதான் ஆச்சு. ஆஸ்திரேலியாவோட லாஸ் ஆனதும் மே 30, அதுவும் ஃபைனல் 3 நாள் நடந்தது வேற. அந்த 3 நாள் முடிச்சிட்டு பாதி பேரா கிளம்பி போய் அந்த டீம்ல ஒரு ஜெல், அந்த கோஆர்டினேஷன், என்னதான் பேசினாலும் லைக் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருந்தா தானே ஜெயிக்க முடியும். நான் யாரும் வந்துட்டு இந்தியா ஜெயிக்க கூடாதுன்னு இதுவும் பண்றது இல்லை. இதெல்லாம் பண்றதுனாலதான் வந்துட்டு மேபி அது இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆகுதோ. எல்லா நாளும் நல்லா பண்ற டீமுக்கு வந்துட்டு அந்த பிளே ஆஃப்ஸ்ல வந்துட்டு ஒரு பேட் டே வருது, 15 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் வருது. ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு சில தப்பெல்லாம் பண்ணாம கரெக்டா பண்ணாங்கன்னா கப் அடிக்கணும். ஏன்னா ஆஸ் அ 132 crore பீப்புள்ல நானும் ஒருத்தன் தான். எனக்கும் அந்த 11 வருஷம் ஹர்ட் ஆகுதுதான். தோனிக்கு அப்புறம் பண்ண முடியல யாருனாலையும். ஸோ எப்படியாவது நீங்க நினைக்கிற மாதிரி ரோஹித் கோலிக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப், ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ற இந்தியன்ஸ்ல ஒருத்தன் தான் நானும். பட் இந்த மாதிரி இவங்க மிஸ்டேக் பண்றதுங்கிறனாலதான் வந்துட்டு கஷ்டமா இருக்கே தவிர்த்து இது இல்ல, பிளேம் பண்ணணும் இல்ல. மேபி இது தப்பா பண்றாங்களே, இது கரெக்டா பண்ணா ஜெயிக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டுமே. ஓகே, சோ இதோட நாளைக்கு மேட்ச் பாப்போம். கன்ஃபார்மா வெதர் இஷ்யூ இல்லாம ஆனாங்கன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச் கூட அடிப்பாங்க. அது நான் இல்லைன்னு டினையே பண்ணல. நான் நேற்றே பேசும்போது சொன்னேன், பெஸ்ட் 7 பிளேயர்ஸ் பேட்டிங் இருக்காங்க. அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது பவுலிங் தான். அது பவுலிங் ட்ராக்கா இருக்கு. முதல்ல 3 பேசஸையும் விட்டு போட வச்சிருங்க. பாக்காதீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், டூபே ட்ரை பண்ணலாம், அக்ஷய் பட்டேல் ட்ரை பண்ணலாம், எல்லாம் பண்ணாதீங்க. ஓப்பனிங் கன்ஃபார்ம் ஆடுறாங்க. யார் நிக்கிறாங்க வெளியில கோலி நின்றாரு. சூரியகுமார் யாதவ் நம்ப மாட்டேன், அவர் கணக்கில் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டு அதான் நான் நேற்று இதே தான் பேசினேன். பேட்ஸ்மேன் பிரச்சனையே இல்லை, பவுலிங்க்கு தான் ஒர்க் பண்ணணும். கன்ஃபார்மா ஆனானா இதுலயும் 4 வின் பண்ண முடியும், அதுலயும் 3 வின் பண்ண முடியும், செமிக்கும் போக முடியும், கப் அடிக்க முடியும். பட் அந்த வெதருக்கான யாருன்னா நம்ம இந்தியன் போர்டு தான். அது மட்டும் தான் என்னோட ப்ராப்ளம். நான் நேற்றே அதை தான் சொல்ல நினைச்சேன். இதை சொன்னேன், ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் பாயிண்ட்னு சொல்லிட்டு, அதுக்காக இதை ஆட் பண்ணேன். மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். ஹோப் இந்தியா வின்ஸ், பெட்டரா வின் பண்ணி ரன் ரேட்டையும் நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பர் 8 குவாலிஃபை ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா குவாலிஃபை ஆகலாம். சோ யா, நாளைக்கு ரிவ்யூல பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Thank you. Thanks. Bye. Bye. இருங்க அப்படியே இருங்க.